அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சுருக்கமாக பேசணுங்கிறது உண்மையான விஷயம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கிற ஐயா காசியானந்தன் அவர்களையும், தலைமை வகிக்கிற தமிழின போராளி செந்தமிழன் சீமான் அவர்களையும், இயக்குனர் அமீர் அவர்களையும், அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களையும், ஐயா கலைப்புலி எஸ். தானு அவர்களையும், இயக்குனர் ஜனநாதன் அவர்களையும், புகழேந்தி தங்கராஜ் அவர்களையும், சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களையும், இங்கு வந்திருக்கிற மற்றும் அனைவரையும் எனக்காக வந்திருக்கிறதுக்காக நன்றி கூறுகிறேன், வரவேற்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு திட்டமிட்டதுக்கு முக்கியமான காரணம் அந்த முள்ளிவாய்க்கால் நடந்ததுதான். இல்லாட்டி நான் இன்னொரு கமர்ஷியல் படம் தான் எடுத்திருப்பேன். கலப்பக்காரனுக்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த படத்தை எடுக்கணும்னு திட்டமிட்டதுக்கான ஒரு தேவையை எங்களுக்கு வரலாறு எங்களை புஷ் பண்ணுது, அழுத்துது. நீங்க இந்த படத்தை எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு இதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அதனால நாங்கள் இதை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அப்ப இந்த படத்தை பத்தி நான் என்னுடைய தயாரிப்பாளர் பிரபாதி சாமிகள்கிட்ட வேற ஒரு கதை நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட போய் இந்த கதையை நான் எடுக்கிறதுக்காக அவர் தயார் ரெடி ஆயிட்டார். ஒரு 4 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவுல எடுக்க வேண்டிய ஒரு படம் இது. அவர் தயாரானதுக்கு பிறகு நான் ஒரு நாள், இல்ல சார் நம்ம அந்த படத்தை எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த சொன்னேன். தேன்கூடுங்கிற இந்த படத்தை எடுக்க வேண்டிய ஒரு வரலாற்று அவசியம் இருக்கு, அதனால நீங்க நம்ம எடுத்துதான் ஆகணும்னு சொன்னப்ப அவர்கிட்ட இந்த விஷயத்தை என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்கிட்ட சொன்னாரு. அப்ப நாங்க ஒரு நாள் விளக்கி இந்த கதையை பற்றிய ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னேன் அவர்கிட்ட. இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, இத்தனை வரலாறு நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னப்ப அவர் அப்படியே வச்சிருந்த 3 கோடி ரூபாய் இந்த படம் நீங்க எடுங்க, அதுக்கான விஷயங்களை நீங்க பண்ணுங்க, அதுக்கான முன்னெடுத்துட்டு போங்க வேலைகள் எல்லாத்தையுமே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா எனக்கு சொன்னார். ஏன்னா அதுக்கான காரணம் அந்த தமிழ் உணர்வு, அங்க நடந்த அழிவு, இதை பற்றி உண்மையாவே அவர் யோசிச்ச விதம், அவர் இகோர் சொல்றதுதான் சரின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இங்க பல பேர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்கலாம். 150 கோடி ரூபாய் படம் எடுக்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவோட சாதாரணம். 400 கோடி ரூபாயில படம் எடுக்கிறது சாதாரணம். ஆனால் அந்த படங்களினுடைய விளைவு, அந்த படங்களுடைய தேவை, தமிழனுக்கு அந்த படத்தினுடைய அவசியம், இதை குறித்து யோசிக்கிற பொழுது வெறும் 3 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேன்கூடு தமிழகத்தினுடைய வரலாற்றிலே தமிழ் ஈழ மக்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற இதைத்தான் நான் மிகப்பெரிய படமாக நான் கருதுகிறேன். எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இனிமேல் எனக்கு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த தேன்கூடு நான் எடுத்து விட்டேன் என்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. அதிலே நான் பெருமை கொள்கிறேன். மிக முக்கியமான விஷயமாக ஒன்றை சொல்லுகிறேன் நான். என்னன்னா, இந்த படத்தை நாங்க சென்சாருக்கு அப்ளை பண்றோம், தணிக்கை குழுக்கு கொடுக்கிறோம். 1.5 நிமிஷம் படத்துல 7 கட்டு கொடுக்குறான். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கட்டு கொடுக்குறான், தமிழ் ஈழம்ங்கிற இந்த படத்தை தூக்குங்க, தா போடுங்கிறான். ஒரு மேப், ஒரு படம், வரைபடத்தை ஒரு போஸ்டர்லயோ விளம்பரத்திலேயோ நீங்க படத்தை காட்டக்கூடாதுங்கிறான். எந்த அடையாளமும் இல்லாத தமிழ் ஈழத்தை பற்றிய அடையாளம் எதிரியினுடைய அடையாளம் கருதப்படுகிறது. இந்திய துணைக்கண்டம் தமிழனுக்கு எதிரானதாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய துணைக்கண்டம் தமிழனுடைய வாழ்வாதாரங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கலை படைப்பதற்கு எதிராக இருக்கிறது. ஒரு கலைஞனுக்கும் ஒரு படைப்பாளிக்கும் இருக்கிற கடமை ஒன்று இருக்கிறது. நான் ஈழத்திலே இப்படி சம்பவம் நடக்காவிட்டால் நானும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சினிமா சொல்லுவாங்கல்ல, அது போன்ற ஒரு சினிமா கலைஞனாகத்தான் இருந்திருப்பேன். எனக்கு என்னதான் சமூக உணர்வு இருந்தாலும் சமூகத்தினுடைய பின்னணி என்னை அழுத்துகிற ஒரு நிலைமையிலே தான் நான் அடுத்த கட்டத்துக்காக போக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியா இறையாண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மிக போலியாக நம்மிடத்திலே திணித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை தேன்கூடு முறியடிக்கும். எங்கள் வாழ்வை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சொல்வதற்கு யார் என்கிற கேள்வியை இந்த படம் முன்வைக்கிறது. ஈழத்திலே 50 வருட கால வாழ்க்கை, எத்தனை பேர் இறந்தார்கள், எவ்வளவு அழிவு, எவ்வளவு கற்பழிகள், எவ்வளவு கற்பழிப்புகள், எவ்வளவு கொடூரம், இவை எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பாக நாங்கள் தேன்கூடை எடுத்திருக்கிறோம். ஒரு கலைஞன் தன்னுடைய வாழ்விலே மிக சிறப்பான ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் தான் வாழ்கிற சமூகத்திற்கு அவன் ஏதேனும் ஒன்றை செய்தாக வேண்டும். ரொம்ப சிம்பிளா எம்ஜிஆர் சொன்ன ஒரு வாசகம் என்னை அடிக்கடி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு தவறான கலைஞன் சமூகத்தை கெடுப்பான், ஒரு தவறான உணவு வயிற்றை கெடுக்கும். இங்க தப்பான சினிமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நான் அதுக்காக நம்முடைய தோழர்களையும் நண்பர்களையும் வர சொல்றேன் நினைக்க வேண்டாம். நாம் தயவு செஞ்சு கொஞ்சமாவது சமூக உணர்வோட அடுத்த விஷயங்களை நம்ம முன்னெடுத்துட்டு போகணும். இல்லாட்டி நம்ம காலி ஆயிரும். கார்ல் மார்க்ஸ் சொன்னா
மொழியை அழித்து விடுவதன் மூலமாக ஒரு சமூகத்தை அழித்து விட முடியும்னு. தனியா துப்பாக்கி எடுத்துட்டு நம்மள சுட வேணாம். தமிழ் அழிச்சுட்டா தமிழ் அழிஞ்சிருவான். தமிழனுடைய பண்பாடு அழிச்சுட்டா தமிழ் அழிஞ்சிருவான். தமிழனுடைய கலாச்சாரத்தை அழிச்சுட்டா தமிழ் அழிஞ்சிருவான். ஆனா அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மேடையை நான் சினிமா மேடையா மட்டும்தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டு போச்சு. நீங்க கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. உங்களுடைய பாட புத்தகங்கள்ல, உங்களுடைய உடைகள்ல, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில உங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இது எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது தொடர்ந்து நடக்கக்கூடாது. நாம் நம்முடைய கலையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். நம்முடைய படைப்பை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். நம்முடைய கல்வியை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். நமது தேசிய அடையாளங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். இப்படி தமிழர்களுக்கான தேவை நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய கலையிலே பதிவு செய்யுங்கள் என்றுதான் நான் மிக வேண்டி விரும்பி இந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அடக்குமுறை என்பது துப்பாக்கி எடுத்து சுடணும், லட்டிய வச்சு அழிக்கணுங்கிறதே கிடையாது. இந்த ஈழத்தை போட வேணாங்கிறான். இது அடக்குமுறை தான். இது அடக்குமுறை தான். இதை கேட்கறதுக்கு யாரு இருக்கிறாங்க இங்க? சீமான் மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க, அண்ணன் சீமானை போல. ஆனா அது தொடர்ந்து நடக்குமா? அவங்க போர்டு வச்சிருக்கான், நீங்க இந்தியாவுக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு உங்களை அறியாம நீங்க அதுக்குள்ள திணிச்சு உட்கார வச்சு அமைக்கிட்டு இருக்கிறான். நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியாது. அதனால தயவு செஞ்சு நண்பர்களே, இந்த படம் தேன்கூடு திரைப்படம் என்பது தமிழருடைய எதிர்கால வாழ்க்கையையும் இதில் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஈழத்தமிழர்களுடைய அடுத்த கட்டம் என்னங்கிறத நாங்க சொல்லியிருக்கிறோம். இது குறிச்சு விவரிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க. படம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் மேல இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் வந்து சிறப்பிச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் இயக்குனர், நான் நேற்று தான் கனடால அமீர் சொன்ன மாதிரி நேற்று தான் கனடாந்து வந்தோம். நாங்கள் அங்கே போனதில் எனக்கு வேறு சில அனுபவங்களும் கிடைத்தது. அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைய பேரை சந்திப்பதற்கான வாய்ப்பு. அதேபோல் ஒரு நிகழ்ச்சி, இந்த ஆதிபவனுடைய பாடல் வெளியீட்டு விழா அங்கே அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது அந்த நிகழ்ச்சி பெரிய மக்கள் தொகை வந்திருந்தாங்க. ஆனால் அடிக்கடி தொய்வு ஏற்பட்டது. தொய்வு ஏற்படும் போது நான் தான் போய் என்ன சொன்னேன், அமைச்சர் சொன்னேன், சீமான் சாரோட ஸ்பீச் இருக்குது போடுவோம். போய் போட்டால் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பேச்சை கேட்க போட்டு கை தட்டிகிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா அவ்வளோ பெரிய ஆதங்கத்தை நான் நேரடியாக பார்க்க எனக்கு கிடைச்சிது. அப்போ நான் இது ஈழத்து அரசியல், தேசிய விடுதலை பற்றியும் இதை பற்றி மிகப்பெரிய அரசியல்லாம் பேசுகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது மிக ஆழமான அரசியல், நுட்பமான அரசியல், நம்ம ஆய்ந்து செய்ய வேண்டிய அரசியல் நான் நினைக்கிறேன். அதை பேச அறிஞர்கள் இருக்கிற போது நான் சினிமா பற்றி கூட பேசிட்டு போலான்னு வந்தேன். நான் ஏற்கனவே நார்வே போயிருக்கும்போது அப்போ கனடாவிலேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம் போட்டிருந்தாங்க. அந்த படம் போட்டிருக்கும் போது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ் சினிமாவில் இங்கேருந்து கோடம்பாக்கத்துலேருந்து தமிழ்னா தமிழ் அல்லாத ஹீரோ ஆகிறான், டைரக்டர் ஆகிறான், மியூசிக் டைரக்டர் ஆகிறான், எல்லாம் ஆகிறான். ஆனால் புலம்பெயர்ந்த தமிழை நம்மளே நாடி நாடி நிற்கிறான் என்ன செய்யலான்ட்டு. என்ன சொல்ல போனால் இங்கே நம்ம மார்க்கெட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர்லாம் கணக்கு போடுவாங்க. சிட்டி, என்எஸ்சி, அப்படியே எம்ஆர்னு கணக்கு போட்டுனே வருவாங்க. போட்டு எஃப்எம்எஸ்ன்னு ஒன்று போடுவாங்க முன்னாடி, மலேசியா, சிங்கப்பூரை சேர்த்து. இன்னைக்கு தமிழ் சினிமா இங்கே எடுக்கிற கோடம்பாத்தில் இருக்கிற தமிழ் சினிமா ஒரு 10 கோடி ரூபாய் லாபம் வருதுன்னா அதில் 5 கோடி ரூபாய் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் உலகத்திலிருந்து கொடுக்குறான். இதுதான் உண்மையான நிலைமை. மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டை கணக்கு, அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களை மார்க்கெட்டா கணக்கு போட்டுக்கிறோம் நம்ம சினிமாவில் இருக்கிற பெரும்பான்மையாக. சரி, மார்க்கெட்டா போடணும், அவ்வளோ பணம் அவன் கொடுத்துனுக்குறான். நான் என்ன கணக்கு போறேன்னா, இப்போ அங்கிருந்து ஏன் ஒருத்த கதாநாயகனோ டைரக்டர் வரக்கூடாது? இகோர் சொன்ன மாதிரி இகோர் இங்கேருந்து கிளம்பி இருக்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அங்கிருந்து சில பேர் கிளம்பினா கிளம்பும் போது அங்கே என்னன்னா சில விஷயங்கள் ஒரு சில விஷயத்த நான் சொல்லலான்னு பாக்குறேன். ஒரு அதிசயமான விஷயம், அங்கே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணினே இருந்தது. அது தமிழ் பொண்ணு, ஆனா இங்கிலீஷ்லயே பேசின்னு இருந்தது. எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியாத நான் கேட்டேன், அம்மா நீ தமிழ் பொண்ணு தானம்மா, உனக்கு தமிழ் தெரியாது? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க. இது ஒரு சூழல் ஒன்று நிலவுது. என்னடா கொஞ்சம் தான், நான் இங்கே தாங்க பிறந்தேன் அப்படின்னு. ஸோ கனடாவில் போய் பிறந்த பிறகு அந்த வளர்ப்பு சூழல் தமிழ் பேசுறதுக்கான வாய்ப்பே எல்லாமே வெறும் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு நாம் சந்திக்க போற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அது அதான் அங்கே இருக்கிற தலைமுறை, இப்போ தலைமுறை அங்கே சொல்றாங்க நம்மகிட்ட. நான் அதை கண்ணெதிர்க்க பார்த்தேன். இன்னும் அரசியல் ஆர்வம் மட்டும் இளைஞர் கூட வெறும் அண்டர்வேர்ல்டுக்குள்ள சிக்கி தவிக்கிற சூழலாம் இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் மக்கள் முன்னால் வைக்கிறேன். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னக்கா, இந்த இப்போ ஈழத்தமிழ் அமீர் சொன்ன மாதிரி இப்படி ஒரு தலைப்பில் ஒரு படம் வந்திருக்குது.
இந்த படத்துக்கு இங்க இருக்கிற அமைப்புகள்லாம் அதாவது இயக்குனர் சங்கமா இருக்கட்டும், தயாரிப்பாளர் கவுன்சிலா இருக்கட்டும், இது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், திரையரங்கு உரிமையாளர்கள், இவங்கெல்லாம் வந்து தனி கவனம் செலுத்தணுன்றது என்னுடைய இவன் அனைவரும் தயாரிப்பு சங்கத்தை யாரும் வரல, இவரு தலைப்பிடி சார் தான் வந்திருக்கிறாரு, அவர் எதிர்க்கே நம்ம வைக்கிறாங்க. இதெல்லாம் வேலை செய்யும். அமித் சார் கூட நான் சொன்னேன், நீ வந்து ராஜினாமா லெட்டர் கொடுத்துருக்குற, அப்ப நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா வேலை நிறைய இருக்கு, சின்ன சின்ன வேலையா செய்வோம். நம்ம போராட்டத்துல வந்து இவ்வளவு பேர் சாகும்போது ஒண்ணும் செய்யல. ஆனா சினிமா உள்ள நம்ம இருக்கிறோம், சினிமாவில எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும், அந்த வேலை செய்யறதுக்கு நம்ம உள்ள இருந்தாகணும். அதுல உதாரணமா இப்ப அந்த அடுத்த படம் எடுத்துக்கிறான் அந்த பையன், ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அந்த படம் எடுத்துட்டு அவங்க எப்படி மக்கள்கிட்ட இருந்து சேர்க்கணும்னு தெரியாம அவங்க, ஏன்னா இங்க இருக்கிற இங்க இருந்து வளர்ந்த தயாரிப்பான இயக்குனர் சேர்க்க முடியாம தவிக்கிறானே, அவனுக்கே விவரம் தெரியாம சிக்கிறான்ல. இப்ப அங்க இருக்கிற எவ்வளவு கஷ்டப்படுவான். அப்படி வரும்போது யாருமே வந்துக்கிறாங்க, வரும்போது இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் வந்து உடனடியாக அவனை உறுப்பினராக்கி, இயக்குனர் சங்கத்தினை அவனை உறுப்பினராக்கி, அது பெருமை தான். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் இருக்குல்ல, அதுல டொரண்டோல இருக்கிற ஈழத்தமிழ் உறுப்பினராக இருக்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம். அது நடக்கணும். அவன் படம் டைரக்டா வெளியே வரணும். அது நடிச்சுக்கிறான். அதே பையன் தான் ஹீரோ, சுகன் பையன், அவன் தான் ஹீரோ. ஏற்கனவே இந்த 1919 ஒரு படத்துலயும் அவன் தான் கதாநாயகன் நடிச்சிருந்தான். அதுல ஒரு பெரிய விஷயம்னா, நம்ம கதாநாயகன் யார்கிட்டையும் இல்லாத ஒரு பெரிய ஸ்டைலிஷான பாடி லாங்குவேஜ் அவன். ஏன்னா அவனோட வளர்ப்பு வேற ஸ்டைலு, மொழி தமிழ், அவனோட வளர்ப்பு வேற ஸ்டைல். அதில் அவனோட பிரசன்ஸ் வந்து ஸ்கிரீன் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நிறைய விஷயங்கள் அங்க இருக்குது. நம்ம அமைப்புகள்லாம் அது வந்து பின்னால் வந்து ஊக்குவிச்சு புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய படங்களை எடுத்து வர்றது மூலியமா அதோட கலாச்சாரத்தையும் அந்த அரசியலையும் இங்க நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.